ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் பையனுக்கு பர்த்டே. சரி, கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம், குலதெய்வ கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு போனேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கூப்பிட்டா வரவே மாட்டான். ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்கள் பசங்கள்லாம் காட்டுங்க அப்படின்னீங்க. என் பசங்க வந்து சுத்தமாக வரமாட்டானுங்க, ரொம்ப வந்து அடம். வீடியோக்கு வரமாட்டானுங்க. அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு குலதெய்வ கோவிலில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வயலில் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். என்னென்னா வீடியோக்கு மட்டும் வரமாட்டாங்க, ஆனால் ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். ஈவினிங் தான் வந்து நம்ம வீட்டில் செலிப்ரேஷன் இருக்குது. அதனால் காலையில் சிம்பிளாக கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம். சரி, அவனுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல, வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் சொல்லிட்டு இட்லி எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். சார் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ரூமில் கதவு சாத்திக்கிட்டார். ஸ்கூலுக்கு போடானா, நான் போய்ட்டு எல்லாருக்கும் சாக்லேட்லாம் கொடுக்க மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்ட்டான். சரி, வீட்லேயே இருந்துக்கூடான்னு சொல்லிட்டு உள்ளவே சாத்திட்டே இருந்தான். நான் போயிட்டு இட்லி கொடுத்துட்டு வெளியில் வரேன். நான் வீடியோ எடுக்கிறத வந்து பார்த்துட்டான். வந்த உடனே அப்படியே வந்து கதவு வந்து லாக் பண்ணியாச்சு. எப்படிலாம் திருட்டுத்தனமாக வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. நல்லா சாத்திட்டா. ஓப்பன் பண்ணால் மேலே வந்து தாப்பால் போட்டான். அதனால் வந்து எடுக்க முடியல. இதனால தான் வீடியோவே உங்களுக்கு காட்டுறதில்ல.